வீட்டுக்கு போகணும்னா யாரை பார்க்கணும், எங்கே பார்க்க போற, எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல. திருமணத்துக்கு வந்ததுல பொசசிவ்னஸ்ல இது நடக்குது ஆண்களுக்கு. இந்த ஷோலயே வந்து சூப்பரான ஒரு பையன்னா ஆரி தான், ஆரி சார் தான். என்னன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவா வந்து பொண்ணுங்களுக்கு பேசியிருந்தாங்க. அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் சில விஷயம் ரொம்ப கரெக்ட். என்னதான் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், மாமியார் கிட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், எல்லாமே இருக்கு. டோட்டலாவே பொண்ணுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை, பசங்களுக்கு அது ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. அந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வருது. அதை கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அப்பவும் டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லி தான் ஆப்போசிட்ல வந்து உட்காந்துருங்க. இதுக்கு முன்னாடி டிவில எல்லாம் பார்க்கும்போது எல்லா ஆங்கர்ஸும் வந்து கெஸ்ட்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் பொண்ணுங்களுக்காக வந்து கெஸ்டே எதிர்த்து பேசி பொண்ணுங்க தான் நிறைய இம்பாக்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஃபைட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்குன்னு மட்டும் இல்லை, அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஷோ முடிச்சிட்டு வந்து எல்லாருமே ஆரி சாரை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஆரி சார்.